உண்மையிலேயே நான் உன்னோட ஃபேன் ஆயிட்டேம்மா. ஆஹா, இவர் என்ன இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசிட்டு இருக்காரு? அவர் நல்லா பேசுறாருன்னு இவன் ஏதாவது லூஸ் டாக் விட்டுட்டானா மொத்தமா எல்லாம் காலி ஆயிடுமே. சரிம்மா, நேர விஷயத்துக்கே வந்துடுறேன். உன்னை எதுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? சார், ஐ ஹவ் டோல்ட் ஹர். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். மிஸ்டர் நலன், கூல், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ சொல்லுமா, உன்னை எதுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். என் மனசை தொட்டு சொல்றேன் சார். அவர் எங்க மெஸ்ஸுக்கு செஞ்சதுக்கு முன்னாடி நான் செய்யறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். இன்னைக்குன்னு இல்ல சார், என்னைக்குமே அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்படின்னா உனக்கு எல்லாம் ஓகே தானம்மா? எதுவும் அப்செக்ஷன் இருந்துச்சுன்னா தயங்காம சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்ல சார், எனக்கு எல்லாமே ஓகே தான். இன்னும் சொல்லணும்னா எங்களோட மெஸ்ஸே அவரோட மெஸ் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். நலன், பரவாயில்லையே. தொழில கத்துட்டு வர சொன்னா ஒட்டுமொத்த மெஸ்ஸையே கொண்டு வந்துட்டீங்களே. சார், ஐ am impressed very much நலன். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. அப்ப ஓகே நலன், சீக்கிரமே நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம். ஷூர் சார். தேங்க்யூ so much சார். சரிம்மா, அப்புறம் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். சரிம்மா. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. தேங்க்யூ. டேக் கேர். ஓகே சார். Yes! 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 Super, 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 sama, sama. Super, 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 sama, sama. Yes, 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 yes. Oh my God, என்னால நம்பவே முடியல. எவ்வளவு ஈஸியா பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டாரு. ஐயோ. ஐயோ, தமயந்தி ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டிருக்கேன். சூப்பர்ங்க, நல்லா பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க. I am so proud of you. கை கொடுங்க, கை கொடுங்க. Thank you so much. ஏங்க பார்த்தா பாக்கட்டுங்க, எவன் பார்த்தா எனக்கு என்ன? ஏங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க தெரியுமா? அது உங்களுக்கே தெரியாதுங்க. ஆனா இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு உங்களை அப்படியே கட்டி பிடிச்சு தூக்கி சுத்தணும் போல இருக்குங்க. ஐயோ சாமி, சரி ஓகே விடுங்க. ஏங்க, இது இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. சொல்ல போனா இதை நினைச்சு நான் பல நாள் தூங்காம கூட இருந்திருக்கேன் தெரியுமா? ஆனா நீங்க ஜஸ்ட் ஒரே வாரத்துல சிம்பிளா முடிச்சிட்டீங்க. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உங்க பதட்டமும் பயமும் தான் அப்படியே தெரிஞ்சதே. அவர் என்கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் குறுக்க வந்து பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தத நானும் பார்த்தேங்க. அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? சே, நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைங்க. உங்களை நம்பாம வேற யாரை நம்ப போறேன்? ஆனாலும் மனசுக்கு லேசா ஒரு பயம், ஏதாவது டங்கு ஸ்லிப் ஆகி மாத்தி சொல்லிடுவீங்களோன்னு. ஆனா நான் நினைச்சதை விட சூப்பரா பேசுனீங்க, சான்ஸே இல்ல. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் மதிக்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா வரணும்னு உண்மையிலேயே மனசார நினைக்கிறேங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த நினைப்பு எனக்குள்ள இருந்தாலும் என்னைக்கு அன்னபூர்ணி மெஸ்ஸோட பாரம்பரியத்தை அழிய விடாம காப்பாத்தி கொடுத்தீங்களோ அன்னைக்கே அந்த நினைப்பு 100 மடங்கு பெருசாயிடுச்சுங்க. இது வரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த நல்லதுக்கும் உதவிக்கும் சேர்த்து மொத்தமா நன்றி கடன் செலுத்துறதுக்கு கிடைச்ச வாய்ப்பா இதை நான் பயன்படுத்திக்கிட்டேங்க. அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சு நான் பிசினஸ்ல எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்களோட ஒரு வார்த்தை தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம்ன்றத காலத்துக்கும் மறக்க மாட்டேங்க. அட என்னங்க நீங்க, இதெல்லாம் ரொம்ப அதிகபட்சமான வார்த்தை. இது உங்க முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி. அநியாயமா அத என் பேர்ல எழுதி வைக்க பார்க்காதீங்க. அப்பாடா, எப்படியோ எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணி எப்படியாவது இந்த ரெசிபியை எல்லாம் லீகலா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிடணும். சரிங்க, டைம் அது போலாமா? வாங்க வாங்க. சரியா? எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும். நாங்க உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்போம். சரியா? ஓகே. ஏங்க, வேலை எவ்வளவு கிடக்குது, நீங்க பாட்டுக்கு ரிலாக்ஸா உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க.
ஏன் டென்ஷன் ஆகுமா? அதுக்கு ஆள் வச்சாச்சு, வேலை பாட்டுக்கு நடக்க போகுது. கூலாரு, ஏன் டென்ஷன் ஆகுற இப்படி? வா. இதோ பாரு, ஷாப்பிங் போனவங்களே வந்துட்டாங்க. ஹாய் கார்த்திகா, எப்படி இருக்க? ஹாய். நான் சூப்பரா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க உட்காரு. ஹாய் அங்கிள். வாமா வாமா. என்னடா போன வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் ஓகே தான் டாடி. என்ன அந்த கோட்டு மட்டும் வேற ஏதாவது ஆப்ஷன் பார்த்துருக்கலாமோன்னு தோண்டிட்டு இருக்கு. சரி ஓகே, வேற பாரு. ஐயோ, இன்னுமா நீங்க அதுக்கு கன்வின்ஸ் ஆகல? திஸ் இஸ் டூ மச்ங்க. அப்படிலாம் இல்ல கார்த்திகா. ஆமா, அப்பா எப்பமா வராரு? அவரும் வரதால சொல்லியிருந்தாரு. அப்பாவா? அப்பா இன்னும் இன்விடேஷனே கொடுத்து முடிக்கல அங்கிள். இன்னும் பாதி மினிஸ்டர்ஸ்க்கு இன்விடேஷனே வைக்கலன்னு ஒரே புலம்பல். நேரா இங்கதான் வரேன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஓகேம்மா, சரிம்மா. நலன் வரன்னு சொல்லியிருந்தாரு. டைம் ஆயிடுச்சு. டேய் சூர்யா, ஆபீஸ் மீட்டிங் அது இதுன்னு போயிடாதடா, வேலை நிறைய கிடக்குது. மாம், மீட்டிங்லாம் ஒண்ணும் இல்ல மாம். பாப்புலர் ஷெஃப் நலன் வரன்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் ஆளை காணல, அதான் டைம் ஆயிடுச்சு. நலன்னா யாரு? கான்டினென்டல் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் நடத்துறாருன்னு சொன்னீங்களே, அவரா? அவரே தான், நான் தான். வாங்க. நலன், யா, How are you, man? ஐ அம் குட் குட் குட். ஹவ் யூ? உங்களுக்காக தான் வெயிட்டிங். எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் All போயிட்டு good? இருக்கு. ஆல் குட். ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க நலன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. கார்த்திக், மீட் மிஸ்டர் நலன். இவர்தான் நான் சொன்ன அந்த பெஸ்ட் கான்டினென்டல் ஷெஃப். ஹாய் கார்த்திகா. ஹாய் மிஸ்டர் நலன். எங்க ரெண்டு பேரோட நிறைய காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபாரின்ல இருந்து வர்றதுனால தான் கான்டினென்டல் ஃபுட் மெனுவை டிசைட் பண்ணோம். ஆமா நலன், பிரெஞ்ச், ஸ்பானிஷ், அப்புறம் இட்டாலியன், சைனீஸ் இதெல்லாம் ரொம்ப பக்காவா பண்ணணும்னா சென்னையில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்யூ. அதனால தான் எங்க மேரேஜுக்கு உங்ககிட்ட வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா நீங்க நினைக்கிறத விட சூப்பரா பண்ணிடலாம். ஷூர். என்னோட லைஃப்ல மேக்ஸிமம் இருக்க எல்லா யூரோப் கண்ட்ரீஸ்லயுமே சாப்பிட்டிருக்கேன். இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் பெஸ்ட்னு இவர் உங்களை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு தெரிஞ்சிரும் நீங்க எப்படிப்பட்ட ஷெஃப்னு. நீங்க கவலைப்படாதீங்க கார்த்திகா. டெஃபினெட்லி யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். ஐ அம் வெயிட்டிங். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நலன், மேரேஜ்ல கான்டினென்டல் மெனு மட்டும் இல்ல. கூல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது இவங்க அப்பா மினிஸ்டருங்கிறதுனால லோக்கல்ல இருந்தும் நிறைய பேர் வருவாங்க. ஓகே. ஸோ அதனால ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஃபைனலா 2 சமையல்ல எந்த சமையல் பெஸ்ட்னு சொல்லி பிரைஸ்லாம் கொடுக்க போறதா எங்க மாமனார் சொல்லியிருக்காரு. ஓ, இன்ட்ரெஸ்டிங். கல்யாண விருந்திலே காம்படிஷனா? வெரி இன்ட்ரெஸ்டிங். பார்த்துக்கலாம். சரி. ஓகே சூர்யா, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே நல்ல. அப்புறம் மெனுலாம் உங்களுக்கு நான் மெயில் பண்ணிடுறேன். நீங்க பார்த்துட்டு பொறுமையா செக் பண்ணிட்டு சொல்லுங்க. பாய். ஓகே பாய். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. அப்பாவை மீட் பண்ணிட்டு போயிடலாம். ஆமா நல்லன், அவரை மீட் பண்ணிட்டு போங்க. ஓகே, மீட் பண்ணலாம். சிட். நிறுத்து. நிச்சயமா சம்பந்தி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கார் சத்தம் கேக்குது. அதோ அப்பாவே வந்துட்டாரு.
வெயிட் பண்ணுங்க வந்துரும் சரிங்கம்மா. அடடே வாமா வா. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. ஆ ஐயோ இவ எதுக்கு இங்க வரா? இவளுக்கு மட்டும் நம்ம யாருன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? ஆ, ஆ, சூர்யா இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? தோ ஆ? இந்த பக்கமா போங்க. I'll just be back. Okay? இட்ஸ் ஓகே. சரிம்மா, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உள்ள போய் விலாவரியா பேசிக்கலாம். ஆ சரிங்க வாங்க ஐயா போலாம். வா ஐயோ எப்படியாவது தமயந்தி கண்ணில் படாம இங்கிருந்து எஸ்கேப் ஆகணுமே. இப்ப என்ன பண்றது? இந்த பக்கமா வெளியில போக வழியே இல்லை போல இருக்கே. வேற வழியே இல்லை. வந்த வழியா போகணும்னா தமயந்தி கிட்ட கண்டிப்பா மாட்டிப்போம். பேசாம செவிரேறி குதிச்சிட வேண்டியதுதான். வாங்க வாங்க சாமி, சம்பந்தி. வாங்க. வணக்கம் வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க ஆ, உட்காருங்க சம்பந்தி. வாமா வா. உட்காருமா உட்காரு. உட்கார் வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருமா. உட்கார். வணக்கம் ஐயா. அம்மா, ஏதாவது டீ காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல வேண்டாம். சம்பந்தி, நான் சொன்னேன்ல சவுத் இந்தியன் சமையலுக்கு சூப்பரான ஆள் இருக்குன்னு. ம். அது இந்த பொண்ணு தான். வணக்கம். தமயந்தி, இது என் பொண்ணு. ஹலோ. இது Hi. மாப்பிள்ளை. ஹாய். ஹாய். இவங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. வணக்கம். ஆ வணக்கம்மா. ஹாய். கார்த்திகாம்மா, உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்ப நீ சின்ன புள்ள. கட்சியில நான் சாதாரண தொண்டனா இருந்தப்போ எங்க மாவட்ட செயலாளர் ஆபீஸ்ல இருந்து போஸ்டர் ஒட்ட கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு சம்பளமா 2 ரூபாய் 5 ரூபாய் கொடுப்பாங்க. மாசத்துல 4-5 மீட்டிங்கு தான் போஸ்டர் ஒட்டுற வேலை வரும். மற்ற நாள் எல்லாமே மார்க்கெட்ல தான் வேலை பார்ப்பேன். நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஆனா நான் எவ்வளவு கம்மியா சம்பாதிச்சாலும் ஒரு நாள் கூட பட்னியா இருந்தது இல்லம்மா. அதுக்கு காரணம் அன்னபூர்ணி மெஸ். இந்த தமயந்தியோட அம்மா அன்னபூர்ணி போட்ட சோத்தால வளர்ந்த உடம்புமா இது. அதுக்கப்புறமா வட்ட செயலாளரான, கவுன்சிலரான, மாவட்ட செயலாளரான, எம்எல்ஏவான, இப்போ அமைச்சராகவும் ஆயிட்டேன். என் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு நல்லதுலயும் அன்னபூர்ணி மெஸ் சாப்பாட்டோட பங்கு இருக்கு. அது ராசியா என்னமோ. அதே மாதிரி உன்னோட கல்யாணத்திலையும் அன்னபூர்ணி மெஸ் சாப்பாடு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் தமயந்திய கூப்பிட்டேன். சரி அப்பா, எமோஷனல் ஆகாதீங்க. மெனு என்னன்னு முடிவு பண்ணியாச்சுல. இதோ அக்கா ஆ இந்தாங்க. இந்தா பாரு. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இந்த மெனு ஓகே.
அப்பா இவங்க கிட்ட அந்த போட்டியை பத்தி சொல்லிட்டீங்களா? போட்டியா? என்ன போட்டியா? என்ன போட்டிங்க ஐயா? அது ஒண்ணும் இல்லம்மா, பாப்பாவோட கல்யாணத்துல இந்த ஃபாரின் சாப்பாடெல்லாம் சமைக்கிறவங்களும் சமைக்கிறாங்க. ஓ, அதனால சும்மா கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டுமேன்னு உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி வைக்கலாம்னு நாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். போட்டி அவங்க கூடவா? ஆமாம்மா, நீங்க 2 பேரும் சமைச்சு முடிச்ச பிறகு என் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தீர்ப்பு சொல்லுவாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தங்க செயின் பரிசுமா. அக்கா செயின் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. செயின் உனக்கு தான். ஐயா, நான் பணத்துக்காகவோ இந்த பரிசுக்காகவோ எல்லாம் சமைக்க வரல. உங்களோட அன்புக்காக தான் ஐயா, உங்களோட மகளுக்காகவும் தான் கல்யாணத்துல சமைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். என் சமையல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா வயிறார நல்லா சாப்பிட்டா அதுவே எனக்கு போதுங்க ஐயா. உன் குணம் எனக்கு தெரியாதம்மா. போட்டியை நினைச்சுல நீ கவலைப்படாத, ஏன்னா வெற்றி உனக்கு தானே. நன்றிங்க ஐயா, நாங்க போயிட்டு வரோம். வரேங்க ஐயா. நீங்க 2 பேரும் அவங்க சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு பாருங்க. சரிங்க சம்பந்தி, அற்புதமா இருக்கும். கண்டிப்பா சம்பந்தி. அந்த சமையலையும் சாப்பிடுவோம், இவங்க சமையலையும் சாப்பிடுவோம். பாப்போமே, அவ்வளவுதான். நாளைக்கே தெரிஞ்சிட போகுது. அக்கா, அந்த மினிஸ்டர் எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் நினைச்சிருந்தா எங்க எங்க இருந்தெல்லாம் ஆளுங்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கலாம். ஆனா நீ தான் சமைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. எல்லாமே நம்ம அம்மா சேர்த்து வச்ச புண்ணியம்டி, வேற என்ன சொல்றது. இல்லக்கா, இப்ப இவரெல்லாம் நீ கேட்டா என்ன வேணா பண்ணுவார்ல. ஆனா நீ ஏன்க்கா எதுவுமே கேட்க மாட்ற? செல்வி, நம்மளால பயனடைஞ்சவங்க நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, அதை தள்ளி நின்னு பார்த்துட்டு நாமளும் திருப்தியோட போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்க ஆரம்பிச்சோன்னு வை, நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் எல்லாம் காத்துல கரைஞ்சிரும். என்னவோக்கா, நீ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. நிஜமாவே உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அண்ணா அண்ணா அண்ணா, சொல்லுங்கம்மா. அங்க ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காருல்ல, ஆமா, அவர் பக்கத்துல போய் வண்டியை நிப்பாட்டுங்க. சரிங்கம்மா. ஆமாக்கா, அது நல்ல நன்னா மாதிரி இருக்கு. அண்ணா நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணா அங்கதான் பார்த்து நிறுத்துங்க. பாத்து நான் பாத்து பாத்தியா, நடந்து போயிட்டு இருக்கல, அப்படியே போயிருவியா நீ? அப்படியே உன்னை விட்டனா வெளில வாயா. ஐயோ, பாத்துட்டாலே. ஏங்க, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? அக்கா, அண்ணனை பார்த்தா எங்கேயோ விழுந்து எந்திரிச்சு அந்த மாதிரில இருக்கு. பாரு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு. எங்க சொல்லுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? Dress எல்லாம் இப்படி அலங்கோலமா இருக்கு, நடந்து வர போயிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுங்க? அது பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அதான். பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? உங்களுக்கு எதுவும் அடிபடலையே? இல்ல. திரும்புங்க. ஐயோ, என்னங்க இது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஜஸ்ட் கீழே விழுந்த அவ்வளவுதான். பார்த்து வரலாம்ல, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆகுறது? ஏங்க, என்ன பண்ண சொல்றீங்க? நாம கரெக்டா போனா போதுமா? எதிரில வரவன் கரெக்டா வரணும் இல்லைங்க. அதுவும் சரிதான். சரி சரி, உங்களை இப்படி பார்க்க எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க வந்து ஆட்டோல ஏறுங்க. இல்ல, இருக்கட்டும். வாங்க, போற வழியில நான் விட்டுட்டு போறேன். வாங்க. அண்ணா வாங்கண்ணே.
பாத்துக்கா பாத்து உட்காரு அண்ணா. ம். சாரிங்க. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு அமைச்சர் வீட்ல கல்யாணம். நாம தான் சமைக்க போறோம். காலையில நேரா அங்க வந்துருங்க. ம்?